அஸ்ட்ரோ சைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு மாசி மாதத்துக்குரிய ராசி பலன்கள். முதலில் இந்த மாசி மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது ரிஷபமனையில் குரு பகவான், அதாவது கால சக்கரத்தினுடைய இரண்டாவது வீடு என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் குரு பகவான் வீற்றிருக்க, இந்த மாசி மாதத்தில் செவ்வாய் பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். எப்போ அப்படின்னா மாசி மாதம் 12, அதாவது 24/2/2025 அன்று செவ்வாய் வக்ர நிவர்த்தி அடைகிறார். கேது பகவான் கன்னிமனையில் வீட்டிருக்க, ராகு பகவான் மீனத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த மாதத்தில், அதே போல சனி பகவான் கும்பத்தில் ஆட்சி பலம் மூல திரிகோண பலத்துடன் சூரிய பகவானுடன் இணைந்திருக்கார். ஸோ இந்த மாதம் முழுவதும் சூரிய பகவான் கும்பமனையில் அமர்ந்திருந்து பலனை கொடுக்க போகிறார். அதே போல புதன் பகவான் கும்பத்திலிருந்து மீனமனைக்கு பெயர்ச்சியாகிறார். எப்போ அப்படின்னா மாசி மாதம் 15/27/2025. ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த மாசி மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன, பாதகம் என்ன, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு இந்த மாதம் உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ரிஷபராசி அன்பர்களே, இந்த மாசி மாதம் எப்படி இருக்கும்? உங்க ராசிநாதனான சுக்கிர பகவான் உச்ச பலத்துடன் வலிமையாக 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம், மனமகிழ்ச்சி, சந்தோஷ ஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கார். இப்போ ராசிநாதன் வலிமையா இருக்கார். ராசிநாதன் வலிமையாக இருந்து விட்டாலே நீங்கள் நினைத்தது நடக்கும். சந்தோஷமாக செயல்படக்கூடிய தன்மைங்கிறது இந்த மாதம் சிறப்பு பெறும். அதுவும் பார்த்தீங்கன்னா குருவினுடைய வீட்டில் சுக்கிரனும், சுக்கிரன் வீட்டில் குரு பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகத்துடன் இருக்கக்கூடிய தன்மை பொருளாதார சிந்தனைகள் அதிக கொடுக்கும். அதாவது சுகபோகங்கள் சார்ந்த விஷயங்கள் நன்மை பயக்கக்கூடிய தன்மை. எதையும் கவலைப்பட மாட்டீர்கள். தன்னுடைய மனதுக்கு எது நல்லது என்று நினைக்கிறதோ அதை செயல்படுத்தி விடுவீர்கள். எதை பற்றியும் கவலை கொள்ளாத ஒரு நல்ல மாதம் இந்த ரிஷபராசி என்பர்கள். அப்போ உங்களுடைய எண்ணங்கள், செயல்கள், சிந்தனைகள் வலுப்பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் இந்த மாசி மாதம். 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானம், தனஸ்தானம், வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் உட்கார்ந்துருக்கார். செவ்வாய்ங்கிறது ஒரு கோப கிரகம் அல்லவா? அப்போ பேச்சு மட்டும் கொஞ்சம் கோபம் படாமல், ஆக்ரோஷப்படாமல் நடந்து கொள்ள வேண்டும். ஏன்னா கொஞ்சம் கோபப்படுவீங்க, ஆக்ரோஷப்படுவீங்க அப்படிங்கிறத காமிக்கிறதுனால அந்த இடத்தில் கொஞ்சம் கவனம், அதாவது பேச்சில் கொஞ்சம் கவனம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். பொருளாதாரத்தில் எந்த குறையும் ஏற்படுத்த போவது இல்லை. ஏன்னா 2ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல உட்கார்ந்து இந்த மாதம் மாசி 15ஆம் தேதி லாபஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கார். அப்போ பணத்தால் லாபம் உண்டு. அப்போ பணத்தின் மூலமாக சில விஷயங்கள் நீங்கள் அது இரட்டிப்பாக்கக்கூடிய தன்மைங்கிறது இருக்கு. அதாவது என்ன சொல்ல வர, பொருளாதாரத்தில் உயர்வு உண்டு அப்படின்னு அர்த்தம். ஆனால் என்ன, வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம், எச்சரிக்கையோடு இருக்கணும். முயற்சி படிதமாகும். தைரிய வீரியத்துடன் செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம். டிராவல் இருக்கும், சிறு தூர பிரயாணங்கள், தூர பிரயாணங்கள் நல்லா இருக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா பத்திர பதிவுங்கிறது ஒன்று நடக்கும். அதாவது ஒரு வீடு வாங்கலாம், அல்லது நிலம் வாங்கலாம், அல்லது இடம் வாங்கலாம். ஏதாவது ஒன்று, ஒரு பதிவு என்பது நடக்கக்கூடிய ஒரு மாதம். அது நீங்கள் வீடு வாங்குறதுனா கூட புதிய வீட்டு வாங்குறது கொஞ்சம் யோசிப்பீங்க. ஏன் பழைய வீட்டை வாங்கி அதை ஆல்ட்ரு பண்ணிக்கலாமே அப்படிங்கிற எண்ண ஓட்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். அதே மாதிரி பழைய வாகனங்களை வாங்கி விடலாமே, ஏன் புதுசுக்கு அத்தனை செலவு செய்யணும். ஸோ இந்த எண்ண ஓட்டங்களையும் இந்த மாதம் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் அமைப்பு. தாய் சார்ந்த விஷயத்தில் நன்மைகள் நடக்கக்கூடிய தன்மை. என 4ஆம் இடத்தை அந்த 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் பார்க்கிறார். அப்போ என்ன நடக்க போகுது? தன் வீட்டை தானே பார்த்து பலப்படுத்த போகிறது. தாய் சார்ந்த விஷயத்தில் தாயினுடைய சொத்துக்கள், ஏதாவது ஒரு வில்லங்கங்கள் இருந்திருந்தாலும் அதை எப்படி தீர்க்கலாம் என்கின்ற தன்மையிலும் தாயை பற்றிய சிந்தனை இந்த மாதம் அதிகமாக இருக்கும். அதே சமயத்தில் ஒரு வீடு வாங்கி அதை வாடகைக்கு விட்டுடலாமே, அதன் மூலம் ஒரு வருமானம் கிடைக்குமே அப்படிங்கிற எண்ண ஓட்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவும், வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்குண்டான ஒரு மாதம் தான் இந்த மாசி மாதம் அப்படின்னு சொல்லணும் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு.
5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் 10ஆம் இடத்தில் இருக்கார். இந்த மாசி மாதம் 15ஆம் தேதி, அதாவது இந்த பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி என்று அந்த 5ஆம் அதிபதி 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் உங்கள் ராசிதிபதியோடு சேர்ந்து அமர இருக்கிறார். அப்போ அங்கே புதன் நீச்சமாக இருந்தாலும் அது நீச பங்கமாக மாறும். ஸோ 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்த்து வலுப்படுத்துகின்ற காரணத்தால் லாபாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 5ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ 5-11 ஒரு கனெக்டிவிட்டி இருக்கின்ற காரணத்தால் நிச்சயமாக இந்த பூர்வ புண்ணிய பலம் பெறுகிறதுன்னு அர்த்தம். குலதெய்வத்தின் ஆசீர்வாதம் உண்டுன்னு அர்த்தம். குலதெய்வத்துக்கு சென்று வரக்கூடிய பாக்கியம் உண்டு அப்படிங்கிறது அர்த்தம். குழந்தைகள் நன்றாக இருக்க போகிறார்கள். குழந்தைகள் நன்றாக படிக்கக்கூடிய எண்ண ஓட்டத்தை கொடுக்கும். நான் ஃபியூச்சரில் இதை படிக்கணும், நான் இப்படி இருக்கணும் அப்படின்னு கனவு கண்டு அதுக்கு ஒரு குறிக்கோளாக வைத்து படிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த மாசி மாதம் அப்படின்னு சொல்லுவேன். ஒரு சிலர் குழந்தை பாக்கியம் தடைப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயமாக உண்டு. ஏதாவது ஒரு முறையில் ஒன்று ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, செலவு செஞ்சிருந்தீங்கன்னா அது சக்சஸ் அடையக்கூடிய தன்மை. ஒரு சிலருக்கு ரொம்ப நாளாக, அதாவது குழந்தை பாக்கியம் ரொம்ப நாளாக தடைப்பட்டு எத்தனையோ இஷ்ட தெய்வத்தை வழிபட்டு எத்தனையோ பரிகாரம் செஞ்சு அதை செஞ்சு இதை செஞ்சேன்னா இந்த மாதம் திடீர் குழந்தை பாக்கியத்தை கொடுத்து உங்கள் குடும்பத்தில் மன மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த மாசி மாதம் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு. 6க்குரியவன் உச்சபலத்தோடு இருக்கார். வேலை உண்டு, கன்ஃபார்மாக வேலை உண்டு. இந்த ரிஷபராசி என்பவர்கள் யாரெல்லாம் கடந்த 2-3 மாதங்களாக ஒரு நல்ல வேலை அமையல, திடீர்னு வேலை எப்படியோ பறி போய் விட்டது, அல்லது கோபத்தால் ஆக்ரோஷத்தால் வேலை தேடிக்கொண்டிருக்கிறேன் இருக்கின்ற கூடிய இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் நிச்சயமாக வேலை உண்டு. அது கன்ஃபார்ம். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் எதிர்ப்பாளர்களும் உண்டு. ஆனால் அந்த எதிர்ப்பாளர்களை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உண்டல்லவா. 6க்குரியவன் தனக்கு 6ல் போய் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார்லவா, கடனை அடைத்து விடலாம் என்கின்ற தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம். எதிர்ப்புகள் இருந்தாலும் பார்த்துக்கலாம், ஒரு கை பார்த்துக்கலாம். எதிர்ப்பாளர்களை சமாளித்து வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டம். எக்ஸாம் எழுத அரசு சார்ந்த விஷயத்தில் எக்ஸாம் எழுதி அதில் தோத்து போய் துவண்டு போயிருந்தவர்கள் கூட வெற்றி பெற்று விடலாம் என்று தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லுவேன். ஹெல்த்தில் ஒரு பிரச்சனையாக இருந்ததுன்னா இந்த மாதம் தீர்ந்து போயிருங்க. ஏன்னா 6க்குரியவன் தனக்கு 6ல் போய் லாபஸ்தானத்தில் இருக்கார்லவா, சரியாயிரும். ஹெல்த்தை பற்றி பெருசாக நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சின்ன சின்ன தொந்தரவுகள் வந்தாலும் அது சரியாக விடும் அப்படிங்கிறது தான் அமைப்பு. திருமணஸ்தானம் 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 7ஆம் அதிபதி குடும்பஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு. அப்போ என்ன, திருமணம் நடக்குமா நடக்காதா? திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதே. குரு பார்க்கிறாரே, லாபாதிபதி பார்க்கிறாரே, அவரே 8ஆம் அதிபதியாக இருக்கார். அப்போ சில தடைகளை கொடுத்து உங்களுக்கு திருமணம் நடக்கும். அதாவது திருமணம் பார்த்து விட்டு எல்லாம் வரனை பார்த்து விட்டு இன்னும் பதில் சொல்லாமே இருக்காங்களே, 15 நாள் ஆகிவிட்டதே, 30 நாள் ஆகிவிட்டதே, இன்னும் விடை கிடைக்கலையே அப்படின்னு எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு இந்த மாதம் திடீர் என்று ஒரு நல்ல பதில் கிடைக்கும். அதனால் சந்தோஷம், மனமகிழ்ச்சி உண்டு. திருமண வரன்கள் அமையக்கூடிய பாக்கியம் என்பது இந்த காலகட்டம் சிறப்பு பெறுகிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்குவேன். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்தை குரு பார்க்குறார். 9ஆம் இடம் என்பது தந்தை ஸ்தானம் அல்லவா. தந்தை எங்கே உட்கார்ந்துருக்கார்? 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார். அப்போ தந்தையால் அனுகூலம், ஆதாயம் உண்டு. தொழில் ரீதியாக, அதாவது தந்தை தொழில் எடுத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு தொழில் எடுத்து நடந்தால் நல்ல ஒரு ஆர்டர் கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இதெல்லாமே நன்றாக இருக்கு. ஏன்னா சூரியன் 10ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கார். 10ஆம் இடம் என்பது திக்பலம், சூரியன் வலிமை பெறுகிறது அப்படின்னு அர்த்தம். அங்கே சனியினுடைய வீடாக இருக்கு. என்ன கொஞ்சம் எரிச்சல் ஊட்டக்கூடிய தன்மை இருந்தாலும், அப்போ ஒரு பதவிக்கு போனாலுமே, ஒரு ப்ரமோஷன் போனாலுமே அங்கே கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் நிச்சயமாக இருக்க செய்யும். ஏன்னா புது இடத்துக்கு போகும்போது, புதிய பொசிஷன் போகும்போது கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரியான ஒரு தன்மை இருக்கும் அல்லவா. அந்த தன்மை தான் உங்களுக்கு இருக்குமே தவிர பட்டம், பதவி, கௌரவம் கிடைக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லுவேன் இந்த மாசி மாதம். அப்போ சூரியன் திக்பலத்தோட வலிமையாக இருக்கார். சனி தொழில் காரகனோட இணைந்து 10ஆம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால் நிச்சயமாக தொழிலில் முன்னேற்றங்கள் கொடுக்கும். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை. நீங்கள் உங்கள் ராசி அதிபதி 11ஆம் இடத்தில் இருக்கிறதுனாலையும், தனாதிபதியும் 11ஆம்
இடத்திலும் இந்த மாசி மாதம் போய் அமைகின்ற காரணத்தாலும் அங்கே ராகு இருக்கிறதுனால வெளிநாட்டின் மூலமாக தனவரவு, வெளிநாட்டின் மூலமாக பொருளாதார உயர்வு, வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள், வெளிநாட்டு தொடர்புடையவர்களுடைய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை, நண்பர்கள், அந்நிய மத நண்பர்கள் கிடைக்கக்கூடிய தன்மை, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் தொழிலை செய்யலாம் என்கின்ற தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய அமைப்பு, டிராவல் பண்ணக்கூடிய அமைப்பு, கடல் கடந்து செல்லக்கூடிய அமைப்பு, இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பு பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனால் என்ன, சுக்கிரன் ராகுவோடு சேர்ந்திருக்கிறதுனால கலத்திர விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கட்டுப்பாடோட, அதாவது ஆண்கள் பெண்கள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம், அல்லது பெண்கள் ஆண்கள் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக செயல்படுவது நல்லது அப்படின்னு சொல்கிறேன். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, சுக்கிரன் இந்த மாசி மாதம் 18ஆம் தேதி என்று வக்ரமாகிறார். சுக்கிரன் வக்ரமாகும் போது தன்னுடைய இயல்புக்கு மாறித்தன்மை செய்யும் போது ஏதோ ஒரு வகையில் கலத்திர ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த மாசி மாதம் 14ஆம் தேதி, அதாவது 26/2/2025 அன்று மகா சிவராத்திரி அமைகிறது. அன்றைய தினம் உங்கள் ஊருக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு சென்று வழிபடுவது, சிவபெருமானுக்கான பிரார்த்தனை எடுத்துக்கொள்வது, விரதத்தை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா நீங்கள் என்ன நினைத்து உங்களுக்கு தடை செய்து கொண்டிருக்கிறதோ, ஒரு வேலையில் ஒரு பிரச்சனையாக இருக்கிறதோ, அல்லது குடும்ப ரீதியாக பிரச்சனையாக இருக்கிறதோ, அல்லது கணவன் மனைவி ரீதியாக சில தொந்தரவு இருக்கிறதோ, அல்லது பொருளாதார சார்ந்த விஷயத்தில் எது தடை செய்து கொண்டிருக்கிறது, இல்லை ஒழுங்காக ஒரு திருமண பாக்கியம் அடையிலையோ, ஸோ இதை எல்லாமே மனதில் நினைத்து கொண்டு அன்றைய தினம் நீங்கள் வழிபாடு செய்தீர்கள் என்றால் நிச்சயமாக நல்லது நடக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது. இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த மாசி மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள். இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க. எல்லாத்துக்கும் ஒரே பலன்னா நிச்சயமாக இல்லை. ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட், ஒவ்வொருத்தருடைய தசா புத்தியும் வேறுபடும். அதற்கு தகுந்த மாதிரி பலன்களும் மாறுபடும். ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு, எந்த டிகிரியில் இருக்கா, இப்போ நடப்பு தசா புத்தி அந்தரம் சூட்சமம் பிராணம் வாயிலாக நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, இந்த 2025 சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம், என்ன கோர்ஸ் படிக்கலாம், அந்த கோர்ஸ் படிப்பதற்கான விதி கொடுப்பினை என்ன இருக்கிறது, எந்த கோர்ஸ் எடுத்து படித்தால் நம்மளுடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும், எப்போ நமக்கு இடமாற்றம் கிடைக்கும், எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும், திருமணம் தடைப்பட்டு கொண்டே போகிறது, எப்போ தான் நமக்கு திருமணம் நடக்கும், எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எப்போ நான் வீடு கட்டுவேன், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளமுடன் என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.